Hello anime lovers, welcome back to my channel. This is Animo from Anime Temple channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kill Blue season 1 எபிசோட் லெவலோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சோ வாங்க guys, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். சோ இன்னும் அனிமி பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. சோ வாங்க guys, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. சோ நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம டீச்சர் சொல்லும் போது அது யாருன்னு பார்த்தா நம்ம கெஞ்சி தான். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோவோட கிளாஸுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். ஸோ காஸ்மா வந்து நம்ம ரியோ சிஸ்டரோட கிளாஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான். ஸோ அவன் பெரிய பையன்றதுனால ஆப்வியஸ்லி அவன் செகண்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான். ஸோ இப்படி நம்ம ஹீரோவுக்கு வந்து திரும்பவும் வாயிலையும் கண்ணிலையும் ரத்த கண்ணீரோட பார்க்குற திரும்பவும் ஒரு அசாசினா சூப்பரா டேய் அசாசினா வந்து சேர்றீங்கடான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து திரும்பவும் ஒரு அசாசின் ஸ்டூடெண்ட் பார்க்குறான். அப்போ வந்து நம்ம டகட்டா வந்து அவனை ரொம்ப ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. ஸோ நம்ம பாபா வந்து என்னாச்சின்னு கேட்க, ஸோ அவன் வந்து என்னோட டைப்பு, அதனால தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி நம்ம கெஞ்சியை பார்த்து சொல்ல, மற்ற பசங்கள்லாம் அவன் ஃபோர்ஹெட்டில் இருக்க ஸ்க்ரூவை பார்த்தியா அதுதான் இப்போ ஃபேஷனான்ற மாதிரி எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. அசாசின் சமிட் நடக்குது. ஸோ நம்ம கெஞ்சி, நம்ம காசுமா, நம்ம ஷின்னு, நம்ம ஹீரோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சமிட் மாரி இப்போ பேசுகிறாங்க. எல்லோரும் குரூப்பாக டிஸ்கஷன் போடலான்ட்டு. ஸோ நம்ம கெஞ்சியும் நம்ம காசுமாவும் இங்கே நிற்கிறாங்க. நம்ம ஷின், ஸோ நம்ம ஷின் வந்து ஒரு சைனீஸ் அவுட்ஃபிட் அசாசின் கிளப்பு. ஸோ அது வந்து அதுவும் ஒரு ஃபேமஸான கிளப்பு. ஸோ சைனீஸ் கிளப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான டாப் அசாசின் தான் நம்ம ஷின் வந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆப்வியஸ்லி போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடு சொல்லியிருப்பாங்க, ஜார்டின்ற ஒரு பிக்கெஸ்ட் அசாசின் குரூப்போட ஒரு பயங்கரமான ரெண்டோ பிரதர்ஸ் இவங்க. ஸோ இவங்களுக்கு அசாசின் நேமே ரெண்டோ பிரதர்ஸ் தான். ஸோ ஃபைனலி நம்ம ஹீரோ வாகமி வரான். ஸோ அவன் வந்து ஜூ அசாசின் கிளப் சேர்ந்தவன். ஸோ அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படி இவங்க மூணு பேரும் இங்கே சமிட்டை போட, ஸோ நம்ம ஷின்னுக்கும் நம்ம காசுமாக்கும் ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து இருக்கும் போல். ஸோ நம்ம ஷின் போட வேண்டிய ஒரு ஆளை வந்து நம்ம காசுமா நம்ம ஷின்னோட டார்கெட்டை திருடி ஏமாற்றி ஆல்ரெடி அவன் கொலை பண்ணியிருப்பான் போல். ஸோ அதனால் அந்த டார்கெட் அவன் திருடிட்டான். ஸோ அவனுக்கு எனக்கும் பகை இருக்குன்ற மாதிரி நம்ம ஷின் வந்து அவன் கூட மட்டும் நான் என்னைக்குமே சேர்ந்து சமாதானமாக போக மாட்டேன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து காசுமா நம்ம ஷின்னை வெறுப்பேற்றுற மாதிரி, ஆமாம் உனக்கு அந்த டார்கெட்டை பிடிக்க இது இல்லை, நான் பிடிச்சிட்டேன். ஸோ அந்த காண்டில் நீ பேசாதரா வெங்காய வெட்டின்ற மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் இங்கே கிளாஷ் ஆக. ஸோ நம்ம ஷின் காண்டாகி நம்ம காசுமாவை அடிக்கிறதுக்கு வரோம். ஸோ அப்போ நம்ம கெஞ்சி தான் குறுக்க பூந்து தடுக்கிறோம். ஸோ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லி வாயமுறத்துக்குள்ளே இங்கே இவனுங்க ரெண்டு பேரும் முட்டிக்கு நிற்க, ஏண்டா இப்போ தாண்டா சொன்னேன் தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்கடா, ஸோ சமாதானமாக போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம நாரனோட டுவெல் பேட்டில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி நம்ம நாரனுக்கான பேட்டில் இவனுங்க 4 பேருமே ஒதுக்கி வச்சுட்டு, ஸோ இப்போதைக்கு ஸ்கூல் விஷயத்தை மட்டும் பார்க்கலான்ற மாதிரி சமாதானத்துக்கு வராங்க. ஸோ இப்படி இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நாரன் வந்துடுறாங்க. ஸோ நம்ம நாரன் வந்துட்டு வாகமி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலான்ற மாதிரி கூப்பிட்றதுக்காக வராங்க. ஸோ அப்போ வந்து இங்கே எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு, இங்கே என்ன நீங்கள் எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி, இல்லை நான் வந்து சும்மா ஃபஸ்ட் இயர் கிளாஸை பார்த்துட்டு போகலான்ற வந்தன்ற மாதிரி நம்ம காசுமா சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சரி வான்ட்டு போகலான்ட்டு இவங்க போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம நாரன் வந்து அவங்களோட ஷூ ரேக்கில் போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்க லாக்கரில் ஷூ இல்லை, என்னோடய ஷூவை காணுன்ற மாதிரி நம்ம நாரன் பார்க்க, ஸோ அதை வந்து நம்ம ஷின்னு தான் எடுத்து வச்சுட்டு இருப்போம். ஸோ நாரன் வா நான் உனக்கு போட்டு விடுறேன்ற மாதிரி அவன் நாரனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ நாரன் வந்து டேய் அதை ஏன்டா எடுத்த, நீ ஏன்டா என்னை ஸ்டாக் பண்ணுறன்ற மாதிரி அவங்க பார்க்க. ஸோ அப்போ ஒரு வண்டு வந்து பறக்கும். ஸோ அதை கூட நாரன் கிட்ட நெருங்க விடாமல் பிடிச்சி, இது வந்து வண்டு இது ஒன்று தொட வந்ததுன்னு சொல்ல, ஆனால் அது ஆபத்தானது கிடையாது, நீ ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற மாதிரி நாரன் அவன் பண்ணுறதெல்லாம் டார்ச்சராக பார்க்குறாங்க. ஸோ இப்படி நம்ம வாகமியும் நம்ம நாரனும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பின்னாடியே நம்ம ஷின்னும் போகிறான். ஸோ நம்ம நாரன் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்கடா என்னை ஸ்டாக் பண்ணினே வர, டேய் உனக்கு வேறு வேலையே இல்லையா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிற ரூட்ரா, நீ ஏன்டா பின்னாடியே வரன்ற மாதிரி கேட்க. ஸோ நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் நாரன், என்னோட காடஸான லவ் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி அவன் வழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம நாரன் காண்டாய் கத்துறாங்க. ஸோ இப்படியே நம்ம வாகமி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு, வாகமி அவன் ஒரு மாதிரி வியடாக பண்ணுறான், அவனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஒரு கேரக்டரை கட்டுறாங்க. இந்த கேரக்டர் வந்து நம்ம ஹோம் ஈஸி கிளப்பில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இவங்க. ஸோ இவங்க வந்து நம்ம ஹீரோ கிளாஸை விட சீனியர் கிளாஸ். ஸோ இவங்க வந்து நடந்து போய்ட்டு இருக்கும்போது ஒரு பையன் மேலே தெரியாமல் இடிச்சிடுறாங்க. ஸோ இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவனு எங்கேன்னு தேடி பார்க்குறான். ஸோ கீழே பார்த்துட்டு
ஓ சாரி அப்படின்ட்டு தலையை தடவி கொடுக்குறா. அவங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ கிளாஸ் ரூம்லேயும் சரி எங்கே பார்த்தாலும் சரி அவங்க ரொம்ப க்யூட்டாகவும் ஷார்ட்டாகவும் இருக்கனால எல்லாரும் அவங்கள பேரண்டிங் ஒரு சைல்டு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதனாலே அவங்களுக்கு கடுப்பாகுது. ஸோ அவங்க தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து மெய் டமடா, அவங்க பேர் வந்து மெய் டமடா. ஸோ அவங்களும் ஹோம் ஈஸி கிளப்பில் தான் மெம்பராக இருக்காங்க. ஸோ அவங்க நினைக்கிறாங்க ஸோ என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் ரொம்பவும் ஷார்ட்டாகவும் க்யூட்டாகவும் இருக்கிறதுனால, நான் ஹைட்டில் ஷார்ட்டாக இருக்கனால நிறைய பேருக்கு நான் வந்து அட்டென்ஷனில் இருக்க மாட்டேன். ஸோ ஆனால் நானும் வாகமி படிக்கிற ஹோம் ஈஸி கிளப்பில் தான் நானும் மெம்பராக இருக்கேன். ஸோ இப்படி அவங்கள பற்றி அவங்க இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ நம்ம வாகமி கிட்ட தான் போகிறாங்க. ஸோ வாகமி அவங்க போயிட்டு அங்கே புலம்புறாங்க நம்ம வாகமிக்கிட்டேயும் நம்ம நாரன்கிட்டேயும். ஸோ வாகமி அவங்கள பார்த்துட்டு டேமடா சென்பாய் நீங்கள் என்ன இங்கன்னு கேட்க, வாகமி நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால எல்லாரும் என்னை பேரண்டிங் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்பவே அது இதுவாக இருக்குது, நானும் எப்படியாவது ஹைட்டாக பல்காக ஆகணும், எனக்கு வாட்டர்மெலன் ஷோல்டர் வரணும், நான் ரொம்ப அப்படியே மசிலாக ஹைட்டாக பயங்கரமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸசைஸ் கிட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சரி அதுக்கு ஏன் நீங்கள் என்கிட்ட வந்தீங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், நீ எதுவும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, எனக்கு வந்து நீ டென்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவி, ஏன்னா இருக்கிறதுல அவன் தான் ஹைட்டாக பயங்கர ஃபிசிக்கோடு இருக்கான். ஸோ நான் அவங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் நெக்ஸ்ட்டில் டென்மா கிட்ட தான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஓ நம்ம டென்மாவும் வாகமி அப்போ ஹோம் ஈஸி கிளப் மெம்பருமா அப்படின்னும் போது அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்க, பேர் தெரியாது ஸோ நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி. ஸோ டென்மா கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹைட் ஆகணும். டென்மாவும் ஓ ஹைட் ஆகணுமா, ஷோல்டர்லாம் பல்க் ஆகணுமா, ஸோ அது வந்து உங்களால் முடியாது, நீங்கள் என்ன தான் நான் சொல்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணாலும் முடியாது, ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்ல அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவங்க டேமடா வந்து அழுதுகிட்டே ஓடிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்கிறேன் இவ்வளோ டேரெக்டாக சொல்லுவேன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு போகிறான். ஸோ அவங்க வந்து அழுகுறாங்க. ஸோ என்னால் வந்து ஹைட்டாக ஆக முடியாதா, ஸோ பல்காக ஆகவே முடியாதா, நான் குட்டியாகவே இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஷார்ட்டு, அதனால தான் நானும் ஷார்ட்டாக இருக்கேன், ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. ஸோ அதனாலே வந்து அவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் சரி நீங்கள் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் என்னோட ஆன்டி ஷாப்புக்கு வாங்க, நான் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கூப்பிட்றோம். சரி நம்ம டேமடாவும் போகிறாங்க. சரி ஹீரோவும் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு எபிசோடில் வந்து போயிருப்பாங்க. ஸோ நம்ம நாரன் கூட அவனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே மாமாஸ் ஹோம்ஸ்ன்ட்டு, மாமாஸ் ஹோம்ஸுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே போனோடனே அவங்க வந்து ஓ வா ஜூஸ், ஓ உன்னோட சென்பாயும் கூட்டின்னு வந்துக்கிறேன் உன்னோட கிளப்லேருந்து, ஓ வணக்கம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம டேமடா வந்து ரொம்பவே ஷாக்காக பார்க்குறாங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த மாமாஸ் வந்து அவங்க ரொம்பவே ஹைட்டாக இருப்பாங்க, அதேமாதிரி ரொம்ப ஃபிசிக்கும் பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ ஹைட்டாக டென்மாவை விட பயங்கர ஹைட்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம டேமடா வந்து பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ அது ஒரு பார் ஆப்வியஸ்லி. உள்ளே போயிட்டு அங்கே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேமடா அப்போவே ஒரு மாதிரி சின்ன நர்வஸோடு இருக்காங்க, எந்த மாதிரி இடத்துக்கு என்னை கூட்டின்னு வந்துக்கிறேன்ட்டு. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க இதான் பிரச்சனையா, டால் அண்ட் ஸ்ட்ராங்காக மாறணுமா, சரி என்ன பாரு நானே டால் அண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், பட் வந்து எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை, நான் என்ன தான் பயங்கரமாக பெருசாக அதேமாதிரி பயங்கரமான ஷோல்டர் ஃபிசிக்கோடு இருந்தாலும் ஸோ நான் நிறைய பேரை தேவையில்லாமல் அடிச்சிருக்கேன். ஸோ அப்படி நான் அடிக்கும் போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததான்னு பார்த்தோன்னா அப்படி இல்லவே இல்லை, ஸோ எனக்கு இப்படி இருக்க தான் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க மாமாஸ் கேட்குறாங்க ஸோ உனக்கு ஹைட்டாக இருக்கவங்க பார்க்கும்போது ஜெலஸாக தானே இருக்குது, ஸோ உண்மையை சொல்லுன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எனக்கு ஜெலஸாக தான் இருக்குது, ஸோ நான் மட்டும் ரொம்ப டைனியாக இருக்கேன், ஸோ எனக்கு அதனால் அது ஜெலஸாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க மாமா சொல்கிறாங்க எனக்கு வந்து உன்னை பார்க்கும்போது ஜெலஸாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு டைனி க்யூட்டான அழகான ஹுமன்லி பாடி எனக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன், ஸோ அதனால் எனக்கு ஒன்று பார்க்கும்போது ஜெலஸாக இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம டேமடாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அவங்க வந்து அப்படியே மாமாஸ் பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து 2 பேர் வந்து கதவை திறந்துட்டு பயங்கர போதையில் வரானுங்க. ஸோ வந்துட்டு என்னம்மா ஸ்பெஷல்ன்ற மாதிரி கேட்க, ஸோ அப்போ நம்ம மாமா சொல்கிறாங்க இப்போ கடை மூடியாச்சு, ஸோ கடை இப்போ வத்திக்கு ஓப்பனில் இல்லைன்னு சொல்லும்போது அவனுங்க வந்து நம்ம டேமடாவை பார்த்துட்டு மண்டையில் கையை வச்சுட்டு ஓய் நீ குழந்தை தானே ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு இங்கே என்ன வேலைன்ற மாதிரி நம்ம டேமடாவை டீஸ் பண்ணுறாங்க. ஸோ டைனி பொண்ணு அப்படி இப்படின்னு டீஸ் பண்ணும்போது அப்போ நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து எழுந்து அடிக்கலான்னு போகும்போது பட்டால்னு ஒரு கை வந்து அவன் மூஞ்சை பிடிச்சி தூக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மாமாஸ் தான். ஸோ அவங்க பலத்துக்கு அவன் மூஞ்சை பிடிச்சி நெருக்க, ஸோ கூட வந்து அவன் பயந்தடிச்சுன்னு ஓடிடுறான். ஸோ அப்போ வந்து பக்கத்தில் இருந்த இன்னொரு லேடி வந்து இப்போ கிளம்புங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து டேமடாவை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், நெக்ஸ்ட் டைம் வாங்க நம்ம நல்லா பேசலான்ற மாதிரி அவங்களும் சொல்லி இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம டேமடா பயந்து ஓடுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுறாரு. ஸோ டேமடா நில்லுங்க சென்பாய், டேமடா சென்பாய்ன்னு சொல்ல, ஸோ இது என்ன பயமாக இருக்குது
எனக்கு. ஆனாலும் இது ஃபன்னாக தான் இருக்குன்ட்டு அவங்க அழுதுகின்னு சிரிச்சிக்கினே ஓடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிடுத்து அவங்க கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டாங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹோம் ஈஸி கிளப்பில் தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஷிஷிட்டா சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோவோட கண்ணத்தை படித்து கிள்ளிக்கிட்டு நீ நேற்று நைட்டு யாமடா எதுக்கு அந்த மாதிரி பார் கூட்டுன்னு போனன்ற மாதிரி கேட்க, ஸோ நம்ம யாமடா சொல்கிறாங்க பரவாயில்ல விடுங்க அது ஃபன்னாக தான் இருந்ததுன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோக்கும் ஹாப்பியாக இருக்குது அவங்க பழையபடி மாறினதில். ஸோ இப்போ நம்ம ஷிஷிடா சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு ரேமன் கான்டெஸ்ட் நடத்த போகிறோம். ஸோ டீமாக பிரித்து ஸோ ரேமன் செய்ய வைக்க போகிறோம். ஸோ அதில் யாரோட ரேமன் பெஸ்ட்டாக இருக்கோ பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஓகே ரேமனான்ட்டு நம்ம டேமடா வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ரேமன்ட்டு எக்ஸைட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம நாரனும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நம்ம நாரனுக்கு சொல்ல வேணால் நம்ம நாரன் ரேமன்னா எவ்வளோ பிடிக்கும்ட்டு. ஸோ அவங்க நினைக்கிறாங்க இங்கே இருக்க எல்லாருமே இப்போ தான் பிகினர், நான் வந்து ஒரு ப்ரோ, நான் வந்து அங்கிள்ஸ் ரேமன் ஷாப்லலாம் நிறைய வேலை செஞ்சு ரேமன் எனக்கு செய்ய தெரியுன்ற மாதிரி அவங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு நாரனா ரேமன்னா சொல்லவே தேவையில்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா போன எபிசோட்லேயே நம்ம ஹீரோ அனுபவிச்சிருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஷின் வந்து நம்ம நாரன் கிட்ட சொல்கிறான் ஸோ சாரி நாரன் நீ வந்து இது எடுத்துக்காத, ஸோ நான் தான் இந்த போட்டியில் ஜெயிப்பேன், ஸோ சைனீஸ் ரேமன் தான் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம நாரனுக்கு கடுப்பாகிடுது என்னடா நீ இப்படி பேசுகிற, ஸோ நான் தாண்டா ஜெயிப்பேன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் வந்தது. நம்ம ஷின்னு வந்து பொலைட்டாக சொல்கிறான் நான் தோக்க மாட்டேன் நாரன் நான் ஜெயிச்சிருவேன்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம நாரன் காண்டில் சொல்கிறாங்க ஸோ அப்படி நான் ஜெயிச்சிட்டா நீ என்னை ஸ்டாக்கிங் பண்ணுறதை நிப்பாட்டிடணுன்ற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ஷின்னும் சொல்கிறான் நான் ஜெயிச்சிட்டா நீங்கள் என்னோட பிக்சர் புக்கை பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறேன். டே என்ன மாதிரியான ஃபேண்டசிடா இதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்குறான். ஸோ உடனே நம்ம நாரனும் ஷின்னும் வாங்க போகலான்ற மாதிரி அவங்கவுங்க டீம்மேட்டை கூட்டிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம நாரன் டீமில் நம்ம ஹீரோ வாகமி தான் இருக்காரு. ஸோ அப்படி போகிறாங்க. ஸோ நம்ம வாகமியும் நம்ம நாரனும் போயிட்டு ஒவ்வொரு கடையிலையும் போய் இருக்கிற ஸ்பெஷல் ரேமன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் நோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்பவே குண்டாகி கிட்டத்தட்ட 8 பவுல் ரேமன் சாப்பிட்டு சட்டெல்லாம் பிதுங்கி ஒரு மாதிரி உருண்டையாக மாறிட்டான். அவனால் இதுக்கப்புறம் முடியவே முடியல. இதுக்கப்புறம் ஒரு வாய் நான் எடுத்து வச்சேன்னா கூட பிளாஸ்ட் ஆகிடுவேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல. நம்ம நாரன் ஆனாலும் இன்னும் எக்ஸைட்டிங்காக வா போகலான்னு சொல்ல என்னால் முடியலன்னு சொல்கிறான். சரி நானே போகிறேன் நீ பார்த்து வீட்டுக்கு போய்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்க போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் இம்மா ரேமன் சாட்டுமா அவளால் ஓட முடியுதுன்ட்டு அவன் ஹீரோ ஓரமாக உட்காந்துடுறான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆனதுக்கு நம்ம ஹீரோ பழையபடி நார்மலாகிட்டான். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டதுனால அவனால் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஆகிட்டான். ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு பொண்ணு வந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் இடிக்க வந்து. ஸோ அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு வேகமாக போய் அந்த பொண்ணை சேவ் பண்ணிடுறான். ஸோ சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஜம்ப் அடித்து வந்து வாகமியால் அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஷன் ஆகிடும். சரி மன்னிச்சிருங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடிடுவான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே வாகமி பார்த்து ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் சவுந்து அப்படியே அந்த பொண்ணு வந்து உக்காந்துருக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் கட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹோம் ஈஸி கிளப்பில் தான் காட்டுறாங்க. ஸோ கான்டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் சமைச்சு முடிக்கிறாங்க. ஸோ கெஸ்ட்டாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஹீரோ காப்பாற்றின அந்த பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணு தான் ஜட்ஜாக வருது. ஸோ அந்த வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷின்னோட டீம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவன் வந்து நூடுல்ஸ் பெருசாக செஞ்சு என்னென்னவோ புகழ் பாடி கொடுக்குறான். ஸோ அந்த நூடுல்ஸை தூக்க கூட முடியல. அம்மா பெருசாக இருக்குது அதில் இருக்க ஒவ்வொரு நூடலும். ஸோ இதை என்னால் சாப்பிட முடியாதுன்னு நம்ம ஷின் டீமுக்கு 0 பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வாகமி அண்ட் நாரன் டீம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நாரன் வந்து அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுனால ஸோ அதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து நாரன் டீமுக்கு 0 பாயிண்ட் தான் கிடையாது. ஸோ கடைசியில் நம்ம ஷிஷிட்டா அந்த டாமடா டீம் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஜட்ஜாக வந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஷிஷிட்டா கிட்டே போயிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ற மாதிரி சொல்லும் போது ஸோ அப்போ நம்ம வாகமி அங்கே பார்த்துட்டு உங்களை தானே நான் நேற்று சேவ் பண்ணேன் அந்த பொண்ணு தான் நீன்னு. ஆமாம் வாகமி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணுன்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சொல்லிட்டு சரி ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டும் போய் கண்ணில் பேண்டை கட்டின்னு படுத்து தூங்கிடுது. ஸோ நம்ம டீம்மேட்ஸுக்கு யாருக்குமே ஒன்றுமே புரியல. அவங்க எல்லாரும் போய் பார்க்குறாங்க இன்னும் அவள் தூங்கிட்டா ஆக மாட்டேங்குன்னு அவள் மட்டும் தூங்கிட்டா. ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா திடீர்னு அவள் ஸ்கின் டோன் மாறி அவள் உடம்பெல்லாம் பெருசாகி கொஞ்சம் பெருசாகிடுறா. ஸோ பெருசானோடனே வேறு மாதிரி மாறிடுறா. ஸோ எழுந்து ஹலோ சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்குன்னு சொல்ல எல்லாரும் ஷாக்கிங்காக பார்க்க அங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ கைஸ் அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியல. ஸோ அவள் திடீர்னு பெருசாகிட்டா. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மிஸ்ட்ரி இருக்குதுன்ற நம்ம ஃபைனல் எபிசோடில் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.